எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு உடைஞ்சதும் இதில் வந்து 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 3 வந்து நல்லா இடிச்சு பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப சின்னதாக கூட நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம், எதுனாலும் பரவாயில்ல. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூடவே ஒரு கொத்து போல கருவேப்பிலை இலையை 2-3 நம்ம பிச்சு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு கை நிறைய சின்னதாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துடலாம். அடுத்தது இதுல வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 4 உருளைக்கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ட்ரையா இருக்கணும். கூடவே தேவையான அளவு உப்பு, கடைசியா பாதி எலுமிச்சப்பழத்தோட சாறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து 6ஆ பிரிச்சு நம்ம உருண்டை பிடிச்சு வச்சிடலாம். ஸ்டஃபிங் ரெடியா இருக்கு. இனி இதை வந்து நம்ம கோட் பண்ணி பொரிக்கணும். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் கலருக்காக, தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம கலந்து வச்சிடலாம். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். அப்பதான் வந்து வெளியே கோட் ஆறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி மாவு ரெடியா இருக்கு. எண்ணெயை சூடாக்கியாச்சு, போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இந்த மாதிரி வெளியே வந்து நல்ல மொறுமொறுன்னு வந்ததும் எடுத்து வெளியே வச்சிடலாம். மீதி இருக்கிற மாவையும் லைட்டா எண்ணெயில போட்டு பொரிச்சிடலாம். இதை வந்து கடைகள்ல வந்து சட்னி கூட அரைச்சிப்பாங்க. மீதி இருக்குல்ல இந்த மாவு, இதை வந்து கை வச்சு அப்படியே ஊத்தினாலே போதும். இப்போ இந்த மாதிரி பொரிச்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளவுதான், எல்லாமே பொரிஞ்சு ரெடியா இருக்கு. இதை வந்து நம்ம சும்மாவே சாப்பிடலாம், மிக்சர் மாதிரி. பாருங்க, உள்ள வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடலை வந்து லைட்டா வறுபடட்டும். இப்ப இந்த மாதிரி வறுபட்டதும் இந்த தோலை வேணா நம்ம ஃபுல்லா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஊதிட்டாலே போதும். கூடவே 5ல இருந்து 6 பல் போல பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு வந்து காரம் அதிகமா வேணும்னா நம்ம இன்னும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு புளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷம் போல் நம்ம வதக்கி வச்சிடலாம். லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல வந்து 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே கொஞ்சமா உப்பும் இப்பவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட ஈரப்பதம் போற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணும். பாருங்க, இப்ப ஈரப்பதம் இல்லாம இந்த மாதிரி வந்திருக்குல்ல, இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம். கூடவே நம்ம வந்து லைட்டா நூடுல்ஸ் மாதிரி பொரிச்சு வச்சிருந்தோம்ல, அதுல இருந்து கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸில அரைச்சிட வேண்டியதுதான். எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இந்த பண்ணை நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையல்ல பண்ணியிருக்கோம், குக்கர்லயே பண்ணியிருக்கோம், அவன்லயே பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கீழே நான் ஷேர் பண்றேன். அடுத்தது நம்ம பொரிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் மேல மறுபடியும் கொஞ்சம் இந்த மசாலா சேர்த்துட்டு, அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம்ல அதை வந்து மேல கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அப்ப கடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். அதுக்காக தான். நம்மளோட வடைப்பா ரொம்ப ரொம்ப சூப்பரா அழகா தயாராயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டுல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சுவையா இருப்பேன். ஹெல்மலரட்டும்.